ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் டு வி மேக் இட் பாசிபிள். இன்றைக்கி வி மேக் இட் பாசிபிள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் நன்னி வந்து பிரியாணி கிரேவி சோத்துல வச்சு சாப்பிட்றக்கான்னு ரெடி பண்ணுறாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், எங்கள் நன்னி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னெல்லாம் போடுறாங்க நன்னி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. சொல்லு. சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூடி போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வதக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் போடணும். 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போடும். நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க கைஸ். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு. நாங்கள் வந்து பிரியாணி கிரேவி பண்ணுறோம். சோத்துக்கு ஊற்றுறக்காண்டி தேங்காய் ஊற்றாமல். சூப்பராக இருக்கும் கைஸ். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க கைஸ். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. நாங்கள் 1/4 கிலோ கறி தாங்க செய்கிறோம். அதுக்கு 250 கிராமுங்க நாங்கள் செய்கிறது. கொஞ்சோண்டு மிளகு தூள் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கோங்க கைஸ். கொஞ்சோண்டு ஜீரகத்தூளுங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் மணத்துக்காண்டி. அதுக்கடுத்துமா அவ்வளோ எல்லாம் போட்டு வச்சுங்க. மல்லி, புதினா எல்லாம் போட்டாச்சு. போட்டு மூடி வைக்க வேண்டியதாக வேலை. எத்தனை விசில் வேணும் மூடி வச்சு? 3 நிமிஷம் கோழினால 3 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு தண்ணி எவ்வளோ தேவையான அளவுக்கு. இல்லை, கறியிலே தண்ணி வருங்க. இது வந்து தக்காளி பிடிச்சிருக்கு சொல்லி கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டிருக்கோங்க. அதுலேயே வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்க சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க கைஸ். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைஸ். மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தேவையான அளவு உப்பு. இந்த அளவு போட்டுக்கோங்க கைஸ். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா மிளகாத்தூள் அந்த தூள்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, காரமாக வரும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் விட்டுட்டு எடுத்து நீங்கள் கூட முடிச்சு சாப்பிட்லாம் கைஸ். 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம். இப்படி தான் இருக்கும் கைஸ். பாருங்க கைஸ், சூப்பராக வந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூக்கிக்கோங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மை வி மேக் இட் பாசிபிள்.